ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எவ்வாறு நாம் மோஸ்ட் லக்கி நம்பர் ஃபார் 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் தேர்வு செய்வது, இதன் மூலம் எவ்வாறு நாம் பயன் பெறுவது போன்ற விவரங்களை பார்க்க இருக்கிறோம். என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸே சார் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு 2 வீலர் புக் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப நாளாக இந்த புல்லட் வாங்கணும், ஒரு ஹுண்டாய் கார் வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நிற்கிறோம், இப்போ லக்கி நம்பர்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா, இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே சொல்லணும் என்று கேட்கிறார்கள். இந்த ஒர்க்கை செய்வதற்கு நிறைய கால்குலேஷன்ஸ் தேவைப்படுகிறது. எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் பிறந்த தேதி 5, நாங்கள் பிறந்த தேதி 1, நாங்கள் பிறந்த எண் 6, பிறந்த தேதி மாதம் வருடம் அனைத்தையும் கூட்டினால் 1ஆம் எண் வருகிறது, அதனால் 1ஆம் எண் எங்களுக்கு லக்கி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது அவ்வாறு கிடையாது. நாம் ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கும் பொழுது அந்த ஜனனகால ஜாதகத்திலிருந்து அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் நேமை எவ்வாறு பிக் பண்ணுகிறோமோ அதே மெத்தடில் தான் நாம் அந்த ஜனனகால ஜாதகத்தை வைத்து இதனை செய்ய வேண்டும். ஒருவேளை ஜனனகால ஜாதகம் இல்லாத நபர்களுக்கு நம்மிடம் பேசக்கூடிய நேரத்தில் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டை பிரசன்ன ஜாதகம் மூலம் எடுக்க வேண்டும். 2 வீலர் நம்பரே எடுத்துக்குவோம். TN30BE 3745. எல்லாரும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, அந்த 3745 இந்த 4 டிஜிட்டை மட்டும் நம்ம எடுத்து கால்குலேஷன் பண்ணினா போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அவ்வாறு கிடையாது. 3745 அப்படிங்கிற ஒரு நம்பர் உங்க ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது கிடையாது, பல மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, பல வாகனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா TN30BE 3745 அப்படிங்கிற அந்த ஃபுல் நம்பர் உங்களுடைய ஒரே வாகனத்துக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்க கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, TN30BE 3745 பிளஸ் இன்னும் அட்வான்ஸ்டா போகும் பொழுது இதுக்குமே நம்ம பிரமிடு நம்பர் பார்க்கணும். ஸோ இந்த வண்டியை நம்ம இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிட்டு இதை விற்கிறோம், நமக்கு இது செட் ஆகலை அப்படின்னு நம்ம விற்க போனால் மினிமம் நம்ம ஒரு 40 to 50% நம்ம லூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதை அவாய்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஒரு லக்கி நம்பரை கரெக்டாக எடுக்கணும். நிறைய பேருக்கு இந்த லக்கி நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த ஸ்க்ரீனில் நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். HP 999999 நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா இந்த ஒரு ஃபேன்சி நம்பரை எடுக்கிறதுக்கு மோர் தென் 1 crore வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9999 இல்லைன்னா 4777 இல்லைன்னா 8055. இப்போ 8055 நம்பரை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை 8066 இந்த நம்பர் எடுத்தீங்கன்னா நீங்கள் நம்பர் பிளேட்டில் பாஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். 4777 எதுக்காக இந்த நம்பர் மேலே மக்களுக்கு ரொம்ப மோகமாச்சுன்னா, மறைந்த நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர் சார் அவர் யூஸ் பண்ணின நம்பர். எல்லா வாகனங்களுக்குமே 4777 நிறைய யூஸ் பண்ணினார். இதனுடைய காரணம் நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாது. 4777 கூட்டினா 25 வரும். இந்த 25ங்கிறது நியூமராலஜியில் ஒரு பெரிய லக்கி நம்பர் கிடையாது. அவர் முதலில் சட்டசபையில் போய் எம்எல்ஏவா இருந்து அங்கே சட்டசபையை கூட்டின டேட் July 4th 1977. ஸோ அந்த டேட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கட்டுமேங்கிற காரணத்தினால அவர் 4777 அப்படிங்கிற ஒரு நம்பரை செலக்ட் பண்ணினாரு. சில நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன். 5005, 0010, 9009, 2323, 0007, 3232. இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப ஹாட்டான நம்பர்ஸு. நிறையா நம்மளுடைய சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க, நிறையா மீடியாவில் பிரபலமானவங்க, பிஸ்னஸில் ரொம்பவும் விஸ்தாரமாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸில், இன்ஸ்டா ரீல்ஸ்லலாம் இப்போ பெரிய பெரிய நடிகைகள் இறங்கும் பொழுது அவங்க கார் நம்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நம்பர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தருக்கு 5ஆம் நம்பர் லக்கி அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணினாரு, இந்த கார் நம்பர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் செலவு பண்ணணுமா, அதை மிச்சப்படுத்துவோமே அப்படின்னு சொல்லிட்டு 5666 18. அப்போ 5 + 666, அப்போ 5 + 18 23. ஸோ 23 அவருக்கு லக்கி அப்படின்னு அவர் போய் அவர் அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. அப்புறமேட்டு நான் அவர் ஒரு தடவை என்னை பார்க்கும் பொழுது, நான் 5 லக்கின்னு சொன்னதுனால இந்த நம்பரை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க, ஆனால் 666ங்கிறது நம்பர் ஆஃப் பீஸ்ட்.
நீங்க கூகுள்லயோ யூடியூப்லயோ போய் 666 போட்டு பாருங்க. அதனுடைய நெகட்டிவ் என்னங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. நான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவர் ரியலைஸ் பண்ணினாரு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாய்டு பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போது வெறும் 4 டிஜிட், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3745 3745 லக்கி நம்பர்னு சொல்லி அது ஒரே நம்பரை வச்சு ஒருத்தங்க 10 வண்டி வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த 4 டிஜிட் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த 10 வண்டியினுடைய அவுட்புட்டும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே, அதனுடைய அவுட்புட் வேற வேற விதமா இல்லையா இருக்கு. ஸோ அந்த 10 வண்டியில அவங்களுக்கு 4 வண்டி செட் ஆகுது, 2 வண்டி செட் ஆகாம அந்த வண்டியை சேல் பண்றாங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, அந்த ஃபுல் நம்பர் TN30BE 3745 அந்த ஃபுல் நம்பரை பார்க்கணும். அந்த நம்பரும் உங்களுக்கு ஃபேவரபிளா வரும் பொழுது நீங்க அந்த வண்டியை புக் பண்ணலாம். பொதுவாக ஒரு வெஹிக்கிள் புக் பண்ணி நம்ம ஸ்பெஷல் நம்பருக்குன்னு காசு கட்டினதுக்கு அப்புறம் அந்த ஆர்டிஓல என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சீரீஸ் ஒன்று இருக்கும். இப்போ TN05AB நீங்க 2200 3200 இந்த 1000 நம்பர்ஸ்குள்ளார ஒரு 10 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆர்டிஓல சொல்லுவாங்க. 2332 இந்த நம்பருக்கு நம்ம கணக்கு போட்டோம்னா நியூமராலஜி பிரகாரம் 1 வரும். TN05AB நம்ம இதுக்கு கணக்கு போட்டோம்னா 8 வரும். 8 + 1 9. ஆனா நமக்கு 1 தான் வேணும், டோட்டலா 1 வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2332 அப்படிங்கிற நம்பரை மாற்ற முடியாது, இதுதான் எங்களுடைய ஐடென்டிட்டி, இந்த நம்பரை நாங்கள் மாற்றுற மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க கிளைண்ட்ஸு. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி TN05AB ஒரு பர்டிகுலர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வருதுன்னா இவங்களுடைய வெஹிக்கிளை அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இப்போ பக்கத்தில் உள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. அங்கே TN05AC அப்படின்னு கோடு வரும். நம்ம நியூமராலஜி பிரகாரம் கணக்கு போட்டோம் அப்படின்னா நம்பர் 9 வரும். 2332க்கு கணக்கு போட்டோம்னா 1 வரும். ஸோ 9 + 1 1. இப்போ நம்ம TN05ABன்னு எடுத்தோம்னா 8 + 1 9. 9 எங்களுக்கு வேண்டாம், கூட்டினா 1 வரணும் அப்படின்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற ஆர்டிஓவையே மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த நம்பர் 2332 அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அந்த ஆல்பபெட் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸை மாற்றும் போது மாறும். அதனால் நமக்கு என்ன நம்பர் வரணுமோ அந்த நம்பர் வரும். ஃபேன்சி நம்பர்ஸ் இப்போ 2233 2222 33 33 77 77 இதெல்லாம் ஃபேன்சி நம்பர்ஸ். 99 99 அந்த மாதிரி. மிரர் நம்பர்ஸ்னு ஒரு சில நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 2332 இஸ் அ மிரர் நம்பர். 4554 இஸ் அ மிரர் நம்பர். திஸ் மிரர் நம்பர் இஸ் ஆல்சோ அ லக்கி நம்பர். இப்போ ரிப்பீட் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு சில நம்பர்ஸ் இருக்கு. இப்போ 2323 is a repeat number. 2332 is a mirror number. 3232 is a repeat number. இந்த மாதிரி ரிப்பீட் நம்பர்ஸ் 7878 is a repeat number. நம்பர் கால்குலேஷன்ஸ்ல நிறைய நம்பர்ஸ் இருக்கு. ஒரு வெஹிக்கிள் வாங்கிட்டு ட்ரையல் அண்ட் எரர் பார்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்ல யாரும் இல்லை. ஸோ எப்படி இந்த நம்பரை எடுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஆல்பபெட் TN இந்த சீரீஸையும் கணக்கு பண்ணி இந்த பிரமிட் கால்குலேட்டரை வச்சு பார்க்கறது 100க்கு 100% கேரண்டியாக ஒர்க் அவுட் ஆகும். அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் ரெப்ரசன்ட் பண்ணுற நம்பரை எப்படி பிக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிற அதே அனாட்டமியில தான் செலக்ட் பண்ணணும். அந்த வீடியோவுடைய ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் இந்த வீடியோவோட கிளப் பண்ணுறேன். ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒரு சில லக்கி நம்பர்ஸ் நீங்கள் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. இந்த நம்பர்ஸ் ரொம்ப காஸ்ட்லி நம்பர்ஸாக நான் கொடுக்காம ஒரு மிடில் ரேஞ்சில் தான் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு டேட்டுக்கும் 10 நம்பருக்கு மேலே நான் கொடுத்துருக்குறேன். இப்போ உங்களுடைய டேட் 19ன்னா 1, தேதி மாதம் வருடம் கூட்டினா 5 வருதுன்னு வச்சுக்குவோம். இப்போ 1ஆம் தேதிக்கு நான் ஒரு 10 நம்பரும் 5ஆம் தேதிக்கு ஒரு 10 நம்பரும் கொடுத்துருக்குறேன். ஸோ டோட்டலாக ஒரு 20 நம்பர் சாய்ஸஸ் இருக்கு. ஸோ நீங்களாவே இந்த நம்பரை கேட்டு வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் கார் நம்பர்ஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற பின்னா வைக்கலாம், ஏடிஎம்ல நீங்கள் யூஸ் பண்ணுற பின்னா வைக்கலாம், உங்கள் டெபிட் கார்டுக்கு பின்னா வைக்கலாம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ்லையும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது ப்ளஸ் தான் கொடுக்கும். இதையும் மீறி ரொம்ப லக்ஸரி காரு, நாங்கள் இதை ரொம்ப பிரச்சனைப்பட்டு இந்த காரை வாங்குறோம் அப்படின்னா
நம்ம கம்ப்ளீட்டா அந்த பிரமிட் நம்பர் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த நம்பரை செலக்ட் பண்ணலாம். இந்த நம்பர்ஸை நீங்க உங்க 2 வீலர் நம்பர்ஸ் ஆகவோ 4 வீலர் நம்பர்ஸ் ஆகவோ யூஸ் பண்ணுவதன் மூலம் கண்டிப்பாக அனுகூலம் பெற முடியும். ஒருவர் பிறந்த தேதியானது 9, 18, 27 போன்ற தேதிகளில் பிறந்திருந்தாலோ அல்லது தேதி மாத வருட கூட்டு எண் 9 வந்தாலோ அல்லது அவர்களுடைய பெயர் எண் நம்பர் 9 என்று வந்தால் இவர்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் வாகன எண்களை நாம் எடுக்கும் பொழுது நம்பர் 1, நம்பர் 5, நம்பர் 9, these 3 numbers are highly result oriented. இவர்களுக்கு 1ஆம் எண்ணில் நாம் அந்த ஃபேன்சி நம்பரை எடுக்க வேண்டும் என்றால் to open it up on the budget side is 1019, 1414 which is a repeat number, 1441 a mirror number, 2332 is again a mirror number, 2323 which is a repeat number, 2377 a magic number, 3223 which is a mirror number, 3232 which is a repeat number, 4114 which is again a mirror number, 5455 which is on the ascending note, 7273 and last but not the least 6364. These numbers are ascending numbers and extraordinarily beneficial numbers. Total 5 வருவது போல் நம்பர் எடுக்க வேண்டும் என்றால் 2327, 2777, on the budget side is 3236, 4145, 4181, 4559, 5099, 7277 and again a budget number is 8699. இவர்களுக்கு நம்பர் 9 டோட்டல் வருவது போல் நம்பர் எடுக்க வேண்டும் என்றால் open it up with 2727 which is a repeat number and 2772 which is a mirror number. Again 3663 a mirror number and 3636 which is a repeat number. 4554 which is a mirror number and 4545 which is a repeat number. 6363 again a rocking number, a repeat number, and 6372 which is again on the ascending note, 7272 one of the most powerful number which is a repeat number, and 8181 which is a repeat number, and last but not the least is 9099. These numbers are extremely beneficial and extremely positive numbers. 0லேருந்து 9999 நம்ம செலக்ட் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு 100 நம்பர்ஸ், அதாவது ரொம்ப ஹேண்ட் பிக் பண்ணின நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்து அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த சக்சஸ் ஜேர்னியை நாம் எவ்வாறு நமது 2 வீலருக்கும் 4 வீலருக்கும் மோஸ்ட் பவர்ஃபுல் லக்கி நம்பர், ஃபேன்சி நம்பர் எடுக்க வேண்டும் என்ற இந்த லிஸ்ட்டை கொடுத்திருக்கோம். இந்த நம்பர்களை நீங்கள் உங்களது வாகனங்களுக்கு யூஸ் பண்ணலாம், ஏடிஎம் பின்னாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த எண்களை நீங்கள் பிரயோகம் செய்யும் பொழுது இதற்கு முன் பொருத்தப்பட இருக்கக்கூடிய அந்த ஆல்பபெட் சீரீஸையும் கணக்கு பார்த்து கிராண்ட் டோட்டல் அண்ட் பிரமிட் நம்பர் ஃபேவரபிளாக வந்தால் இட் வில் பி a real success story. இந்த கணிதம் எவ்வாறு செய்வது என்பது இந்த வீடியோவில் நாம் இதற்கு முன் கொடுத்திருக்கிறோம். இந்த எண்களை நீங்கள் பிரயோகம் செய்து கண்டிப்பாக மேலும் மேலும் வெற்றி பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. கொடுத்த நம்பர்ஸ்ல இப்போ 2323 அப்படிங்கிற ஒரு நம்பரை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சீரீஸ், அதாவது இப்போ TN05AC இதுக்கு பிரமிட் நம்பரோட எப்படி இதை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் இங்கே கொடுக்குறேன். இந்த மாதிரி சிம்பிள் கால்குலேஷன்ல நீங்க நம்பரை செலக்ட் பண்ணி கீழே வரக்கூடிய எண்ட் நம்பரும் ஒரு பாசிட்டிவ் நம்பர், அதாவது நம்பர் 1 ஆர் 3 ஆர் 5 ஆர் 6 ஆர் 9 இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணினால் இன்னும் அது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் கேட்குறாங்க, சார் நம்பர் 8 வர்ற மாதிரி கார் நம்பர் எடுக்கலாமா, நம்பர் 4 வர்ற மாதிரி எடுக்கலாமா அப்படிங்கிறது. அது வந்து ரொம்ப ஹை லெவல்ல ஜாதகத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜரையோ ஒரு நியூமராலஜிஸ்டோ கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கொள்வது நல்லது. இப்போ நான் கொடுத்த இந்த ரெடிமேட் நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் கேஷுவலாகவே யூஸ் பண்ணலாம். அதன் மூலம் மேலும் பயன் பெற முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருக்கவும்.